குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனந்த் சாரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டிக்கு அகெயின்ஸ்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிஃப்டிக்கு அகெயின்ஸ்டாக அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது ஒன் பை ஒன் ஒவ்வொரு ஸ்டாக்காக நம்ம போவோம். இதில் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஓகே, அது அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து எப்படி இருக்கும்னா -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும் இந்த இந்த ரீடிங்ஸ். கரெக்டாக? ஸோ இதில் 0 தான் மீடியன் லைன். ஓகே, 0க்கு மேலே இருந்தால் அது நிஃப்டியை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். 0க்கு கீழே இருந்தால் நிஃப்டியை விட அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இந்த ஒரு கண்டிஷனை வச்சுட்டு நம்ம வந்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக எப்போதுமே மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய ஒன்று. ஓகே, இப்போ நான் இதை வந்து சப்போஸ் இதை டபுள் கிளிக் பண்ணி நான் இங்கே பார்க்குறேன். இதை நான் இங்கே பாருங்கள், நிஃப்டியாக கூட தான் நான் இதை கம்பேர் பண்ணுறேன். 125 பீரியட் வச்சுருக்கேன். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் ஒரு 10 வச்சுருக்கேன். அந்த மூவிங் ஆவரேஜை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். சரியா? வேணும்னா இப்போ நம்ம எடுத்து விட்டுடலாம் அதை. ஓகே, ஃபைன். ஸோ இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் சைடில் நோட் பண்ணிக்கணும்னா நோட் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது எதை? நிஃப்டியை. இது வாட் இஸ் திஸ் நிஃப்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். நிஃப்டி வந்து 1% ஏறுது அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் அதை விட பெட்டராக ஏறுது. ஓகே, இதோட ரீடிங்ஸ் வந்து பாஸ்ட் 6 மந்த்ஸாக பார்க்குறோம். ஸோ அதுதான் அதோட கிராஃபாக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது எம்என்டம் எடுத்துக்கலாம். எம்என்டம் பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது எம்என்டமோட மஹேந்திராவோட நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது எம்என்டம் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது. நான் கடைசியாக சொல்கிறேன் இதை எப்படி வந்து நம்ம ரீட் பண்ணணும், இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தங்கமயில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, எதை? நிஃப்டியை அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டாடா கெமிக்கல் இப்போ பாருங்கள், ரொம்ப நாளாக அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்துட்டு இப்போ தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, நோட் பண்ணிக்கணும். ஸ்டவ் கிராஃப்ட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் ரெட்டி ஆல்ரெடி அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா அபவ் பாசிட்டிவில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் ஆனந்த் சார் ஸ்டாக்கான்னு கேட்காதீங்க, இதெல்லாம் ட்ராக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. சம்டைம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது, சம்டைம்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸ்பந்தனா ஓகே 2 டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன். இது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்துட்டு இப்போ தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பட் இது இன்னும் சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் வில் பி குட். அடுத்தது நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா மேலே போகும்போதெல்லாம் நல்ல அவுட் பர்ஃபார்மன்ஸ், இன்னுமே வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணலை, அவுட் பர்ஃபார்ம் தான் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஐசிஐசிஐ பேங்க் ரொம்ப நாளாக கழித்து இப்போ அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், இதுவும் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. பஜாஜ் ஆட்டோ அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. டிடிகே ப்ரெஸ்டீஜ் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது, பட் ட்ரையிங் டு அவுட் பர்ஃபார்ம். ஓகே, எல்என்டி ஆல்ரெடி அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. 5 ஸ்டார் இதுவும் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது. 5 ஸ்டார் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்மளோட எல்லாரோட ஃபேவரட். கரெக்டாக? ரொம்ப நாளாக நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா விப்ரோ அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எப்போத்துலேருந்து? போன மே மாதத்துலேருந்து ஒரு வருஷமாக அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது விப்ரோ. ஓகே, அடுத்தது காவேரி சீட்ஸ், இதுவும் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருந்து இப்போ தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்தது எம்ஹெச்ஆர்ஐஎல் விச் இஸ் மஹேந்திரா ஹாலிடேஸ், இதுவும் அண்டர் பர்ஃபார்மன்ஸஸில் தான் இருக்குது. ஜைடஸ் லைஃப் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம்? இந்த மாதிரி வந்து எதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுது, எதெல்லாம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எதெல்லாம் வந்து ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கல் வியூ தான். ஓகேவா? நான் மோஸ்ட்லி இங்கே டெக்னிக்கல் வியூ தான் கொடுக்குறேன். ஃபண்டமெண்டல் வியூ வந்து ஆல்ரெடி கொடுத்ததை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஷார்ட் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம். ஓகே, ஸோ சைடஸை பொறுத்த வரைக்கும் எஸ் இட் இஸ் குட், அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஜோதி லேப்ஸ் ரொம்ப நாளாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஓகே,
ஃபைன். அடுத்தது கர்நாடகா பேங்க். கர்நாடகா பேங்க் ரொம்ப நாளாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக தான் இது ஏற ஆரம்பிச்சது, கரெக்ட்? ஸோ இது அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது வந்து சிப்லா. சிப்லா வந்து நவ் இட் இஸ் ட்ரைங் டு அவுட் பெர்ஃபார்ம். மணப்புரம் அவுட் பெர்ஃபார்ம் தான் பண்ணிகிட்ருக்கு. ஓகே. அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிட்டு திருப்பி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பிஜி இன்வெட், பட் இதை நம்ம கம்பேர் பண்ணுறது தப்பு. பட் எனிவே இது அவுட் பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. ஓகே. அண்ட் ஹீரோ மோட்டோகோவை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் ஹீரோ ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. டிடிகே ஹெல்த் அதுவுமே வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸஸில் தான் இருக்குது. ஓகே. ஐடிசி அண்டர் பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட் மார்ச்லேருந்தே இது அண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. வரேன் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு வாட் இஸ் வாட்னு. அதுக்கப்புறமா எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஃபெட்ரல் பேங்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஐசிஐசிஐ லாம்பார்டு குழப்ப நிலையிலே இருக்குது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. சம்டைம்ஸ் அவுட் பர்ஃபார்ம், சம்டைம்ஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஆஸ் ஆஃப் நோ இதை டச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. பிரிட்டானியா இதுவும் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே பாருங்கள், ஆக்சஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. டிவிஸ் லேப் இதுவும் அவுட் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி சன் ஃபார்மா அவுட் பர்ஃபார்மன்ஸ். சவுத் இந்தியன் பேங்க் அதுவுமே அவுட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே. டிசிஎஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பாஸ் த லாஸ்ட் 1 year. டைட்டன் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஐடிபிஸ் இப்போதைக்கு டிசிஎஸ்ஸே அப்படி தான். ஐடிபிஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஏபி கேபிட்டல் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஜேகே லக்ஷ்மி அண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஹெச்டிஎஃப்சி லைஃப் அண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் அண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஹெச்சிஎல் டெக் அண்டர் பர்ஃபார்மன்ஸ். கிளென்மார்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. கேஸ்ட்ரால் அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே. இன்ஃபோசிஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. காஸ்மோ ஃபர்ஸ்ட் இது அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அவுட் பர்ஃபார்மன்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. டெக் மஹேந்திரா அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி அமர்ராஜா பேட்ரிஸ் இதுவும் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. அவுட் பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே. பெட்ரோநெட் வந்து ஒரு செத்த பாம்புன்ற மாதிரி நம்ம பேசுவோம். பட் டெக்னிக்கலி இது வந்து எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பர்ஃபார்மிங். நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் அவுட் பர்ஃபார்மிங். கோல்டை வந்து நான் கம்பேர் பண்ண மாட்டேன், அதை விட்டுருங்க, கரெக்டான பாயிண்ட் கிடையாது. ஓகே. அடுத்தது பவர் கிரிட் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எக்ஸைடு அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் சைலண்ட்டாக மூவ் ஆகிற ஸ்டாக்ஸு பார்த்து வச்சுக்கோங்க. சிட்டி யூனியன் பேங்க் இதுவும் அவுட் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. பட் எனிவே அது பார்க்கலாம். ஓகே. அடுத்தது முத்தூட் ஃபின் ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல குதிரையாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ரொம்ப நாளாக அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்துட்டு அவுட் பர்ஃபார்ம் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட இதுதான், இப்படி தான் இதை ரீட் பண்ணுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ட்ரிஸ் எக்ஸிட்லாம் எடுக்க முடியுமானா அதெல்லாம் முடியாது. ஜஸ்ட் we can understand whether நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ஆர் தே பர்ஃபார்மிங் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே. இப்போ நீங்கள் ஐடிசி எடுத்துக்கோங்களேன். ஓகே. ஐடிசி எடுக்கும்போது ஐடிசி வந்து ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸ், கரெக்ட்? எப்போதுலேருந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ்? இந்த பீக் பாருங்கள், இந்த பீக்கில் இருந்தே அதுக்கு முந்தின பீக்கே வந்து இட் ஹாஸ் கிவன் அ சிக்னல் தட் இட் ஹஸ் ஸ்டார்டட் அண்டர் பர்ஃபார்மிங், கரெக்ட்? இந்த இடமே நான் சொல்கிறேன், இந்த பீக் வந்ததுக்கப்புறமாவே அண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. அகெயின் இட் ஹஸ் ட்ரைட், ஒரு புது பீக் போச்சு. புது பீக் போன உடனே நமக்கு யூஸ்வலாக நினப்பு இருக்கும், ஐயோ மறுபடியும் மேலே போய்ட்டுடா, சூப்பர் 485 495 அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்து ஜாலியாக இருந்தோம், கரெக்ட்? பட் அதுக்கப்புறமா வந்து ஸ்லோலி இட் ஹஸ் ஸ்டார்டட் அண்டர் பர்ஃபார்மிங் அப்படிங்கிறது எப்போ? 2000 ஜனவரியிலேருந்தே இட் ஹஸ் ஸ்டார்டட் அண்டர் பர்ஃபார்மிங். ஸோ அப்போதுலேருந்தே இட் ஹஸ் ஸ்லோலி கம் டவுன். ஸோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இஃப் இட் இஸ் ஸ்டார்டட் அண்டர் பர்ஃபார்மிங், முடிஞ்ச வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்பமான ஒரு வேலையை நம்ம செய்வோம். அது பேர் என்னென்னா இறங்க வாங்குவோம், கரெக்ட்? இறங்க வாங்குறதுங்கிறது வந்து லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அகைன்ஸ்டாக போகும்போது வி ஆர் ஸோ கம்ஃபர்டபுள் இன் பையிங் தட். அதே விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரி அது நடந்ததுன்னா we are not so comfortable in adding that. மீனிங் ஒரு ஸ்டாக் ஏற நம்ம வாங்குறதுக்கு தயாராகவே இல்லை, ஒரு ஸ்டாக் இறங்க வாங்குறதுக்கு தான் நம்ம தயாராகவே இருக்கிறோம். ஓகே. எது வினோத் கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயாவது நம்ம நேரில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா நான் இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ பாயிண்ட் இஸ் இதுதான்.
இதை நம்ம வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அதில் கை வைக்காமல் இருக்கிறது பெட்டர். இல்லைனா வெறி கொண்டு போய் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ அப்போ வினோத், வாட் அபவுட் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மணப்புரமோட வீக்லி நான் எடுத்துக்கிறேன். வீக்லி சார்ட்ஸ் நான் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். மணப்புரம் ஹேஸ் ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் ஃப்ரம் ஜூலை 2024. அப்போத்துலேருந்தே இப்போ பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ ஏறக்குறைய 215 147லேருந்து அரௌண்ட் 150 350 வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கரெக்ட். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வாட் இஸ் தட், இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டரே வில் ஷோ யூ உங்களோட இந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப நாளாக கர்நாடகா பேங்க் மேலே போகுதுன்னு நம்ம பேசிகிட்ருக்கோம். கரெக்ட். ஸோ இது பாருங்கள், எந்த இடத்துலேருந்து இது போக ஆரம்பிச்சது. திஸ் இஸ் த டே. இந்த டே 2 நாள் 1 2 3 இந்த 3 நாள் ஒரு அப்சைட் கொடுத்ததுக்கப்புறமா இட் ஹஸ் ஸ்டார்டட் பர்ஃபார்மிங். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இது ஹாட்டாக தான் இருக்குது. ஜோதி லேப்ஸ் எவ்வளோ வருஷமாக வந்து இப்போ எவ்வளோ மாதங்களாக வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சது அதோட செல் ஆஃப். ஸோ ஓரளவுக்கு உங்களால் டாப்பெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு டாப் ரேஞ்சை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த ஸ்டாக்லாம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஸ்லோவாக பாருங்கள். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். நான் சொன்ன இந்த வீடியோவில் தேர் ஆர் லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ் விச் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை வந்து நீங்கள் 4-5 முறை போட்டு கேட்கும் போது தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே. அண்ட் வென்எவர் வி ஹாவ் டைம், நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஈவெண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது கூட வி வில் talk about this. Okay, good, thank you.